விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சாலையை கடப்பதற்காக மெதுவாக வந்த கார் வாகனங்கள் அனைத்தும் கடந்து சென்று விட்டதாக நினைத்து திடீரென வலதுபுறமாக திரும்பியதால் அவ்வழியாக வேகமாக வந்த மற்றொரு கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவிலுள்ள தடுப்புக்கட்டையில் மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கலிஃப் அப்துல்லா. வணக்கம் கலிஃப் அப்துல்லா, விவரங்கள். வணக்கம் சுபா. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கூட்டேற்பட்டு பகுதியில் திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி அதிவேகமாக மேம்பாலத்திலிருந்து கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது மேம்பாலத்தின் இறக்கத்தில் முன்னால் சென்று கொண்டிருந்த மற்றொரு கார் வலதுபுறம் திரும்புவதற்காக இடதுபுறம் மெதுவாக வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் வேகமாக சென்ற கார் தனது காரை கடந்து விட்டதாக நினைத்து மெதுவாக வந்த காரின் ஓட்டுநர் திடீரென்று வலதுபுறம் திருப்பியதால் எதிர்பாராத விதமாக வேகமாக சென்ற கார் இடதுபுறம் பக்கவாட்டில் இடித்ததால் அந்த கார் நிலை தடுமாறி நெடுஞ்சாலையின் நடுவில் உள்ள தடுப்பு கட்டையின் மீது மோதி மேலே பறந்து கீழே விழுந்தது. இதில் காரில் வந்த ஓட்டுநர் கட்டுப்பாட்டிலிருந்து சாலை ஓரத்தில் உள்ள தாபா ஹோட்டல் வைக்கப்பட்டிருந்த இரும்பு பேரட்டின் மீது மோதியது. இரும்பு பேரட்டை தகர்ந்து வந்த வேகத்தில் அங்கிருந்து 30 அடிக்குள் சென்று நின்றது. இந்த தாபா ஹோட்டலில் இருந்து வண்டியை மீட்டனர். மேலும் காரில் வந்த 2 பேர் படுகாயமடைந்து திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் இந்த விபத்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சுபா, விவரங்களுக்கு நன்றி.